அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 2 ஈரேடுகளை பார்க்கலாம். ஈனமின்றி இகப்பரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆனல் இன்றி ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. முதல் சொல் ஈனம் இன்றி. இரண்டாவது சொல் இகப்பரம். இகப்பரமை 2 சொற்கள், இகம் பரம். இரண்டின் மேல் பொருளாய், அந்த வல்லின ஈர் வந்திருக்கு மேர்ல, அது மேல் நோக்கு லகர மெய்யெழுத்து, மேல் பொருளாய்னு வாசிக்கலாம். ஆனல் இன்றி ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. ஈனம் என்றால் இழிவு, குறைபாடு. ஈனம் இன்றி என்றால் குறைபாடு இல்லாத. இகம்பரம். இகம் என்றால் இவ்வுலகம், உலக வாழ்க்கை. பரம் என்றால் அருள் வாழ்க்கை. இந்த இரண்டிற்கும் மேற்பட்டு விளங்குவது அருட்பெரும் ஜோதி. ஆனலின்றி, ஆனல் என்றால் ஆகாயம். ஆனலின்றி ஓங்குவது அருட்பெரும் ஜோதி. அதாவது ஆனல் என்ற ஆகாயம் வெளி, ஸ்பேஸ். அதை வெளியே தேடாமல் நம் புருவ மத்தியில் சிற்சபையில் கவனம் வைத்தால் அந்த அருட்பெரும் ஜோதியை காணலாம். அங்கே அது விளங்குகிறது. இதுவே இதன் பொருள். அடுத்த ஈரடி உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. இதுல உரை என்பது பேசுறது. உரை மனம், நம்ம மனது பேசிக்கொண்டே இருக்கும். கடந்த, இந்த மனதை கடந்த ஒரு பெரிய வெளி, பெருவெளி. வெளினா ஸ்பேஸ், ஆகாயம் பார்த்துருக்கோம். பெருவெளி, அதுல அரைசு செய்து ஓங்கும். அரைசு என்றால் அரசு, ஆட்சி செய்வது. அது ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. நம்ம உடலால வேலைகள் செய்யாம இருக்கலாம், வாயால பேசாம இருக்கலாம். ஆனா மனதை சிந்திக்காமல் வைத்திருப்பது மிக கடினமான வேலை. அந்த மனதை கடந்த மௌன நிலையில் அருட்பெரும் ஜோதியை காணலாம். இப்போது இது ஓதலாம். ஈனமின்றி இகப்பரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆனலின்றி ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி.